டிஎன்பிசி குரூப் 4 2016 கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள் மட்டும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மோசி கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. இந்த செய்தி எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புறநானூற்றில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், கவுந்தியடிகள் அப்படின்னா சமணத்துறவி, மாதிரி அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி, மாதவி அப்படின்னா ஆடலரசி, கண்ணகி யார்? ஒரு சமணத்துறவு. மாநாயக்கனோட மகள் தான் யார் அப்படின்னா கண்ணகி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அணிகலன். இந்த கொஷின் வந்து நீங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா பழைய புக்கில் வந்து இந்த கொஷின் வந்து படிப்பீங்க. கடிகையோட மீனிங் என்ன அப்படின்னா துண்டு. கடிகையோட மீனிங் என்ன? துண்டு, கட்டுமரம், ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கடிகையோட பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 பாடல்களை கொண்டுள்ளது நான்மணி கடிகை. ஓகே, இப்போ கடிகையின பொருள் என்ன? அணிகலன் கேட்கலாம், இல்லைன்னா துண்டு, கட்டுமரம், எது வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம். கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன், கட்டுமரம், துண்டு, ஆபரணம். நெக்ஸ்ட்டு, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று கூறும் நூல் என்ன அப்படின்னா பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். பழமொழி 400ஓட ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். இவங்களோட காலம் என்ன அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு. புது புக்கில் 4 கொடுத்துருப்பாங்க, பழைய புக்கில் 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புது புக் டேட்டாவே படிச்சுக்கோங்க. அடுத்தது, இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பழமொழி 400 இதோட வேறு பேர் என்ன? பழமொழி 400 முதுச்சொல் அப்படின்னு சொல்லலாம். பழமொழி 400 என்ன சொல்லலாம்? பழமொழி 400 முதுச்சொல். முதுச்சொல்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தொல்காப்பியர் தான் என்ன சொல்லியிருப்பாரு? முதுச்சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். உங்களோட காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஓகே, தொல்காப்பியர் பழமொழி என்னன்னு சொல்லியிருப்பாரு? முதுச்சொல்னு சொல்லியிருப்பாரு. 3 பாயிண்ட் தான். பாடல் மட்டும் எத்தனைன்னு சொல்லி நான் உங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட்டு, வள்ளுவரும் தம் குரல் பாடியவையால் வையத்தார் உள்வதும் அலர்ந்து ஓர்ந்து அப்படின்னா இந்த திருக்குறளை பாடியவர் யார் அப்படின்னா பரணர் வந்து பாடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, நூலாசிரியர் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பருத்த சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெயகொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகொண்டார் கலிங்கத்து பரணி. அடுத்து காரியாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். கம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பரோட நூல்கள் என்ன? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, 7 சிலை 70 எல்லாமே கம்பரோட நூல். அடுத்தது கண்ணகனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், என் பானகோ யாமுகிலும் பற்றல்லால் பற்றில்லை அப்படின்னா குலசேகர ஆழ்வார். ஓகே, குலசேகர ஆழ்வாரோட காலம் என்ன? 18ஆம் நூற்றாண்டு தான் குலசேகர ஆழ்வாரோட காலம் என்ன? குலசேகர ஆழ்வாரோட காலம். குலசேகர ஆழ்வார் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னா 10th 4th இயரில் குலசேகர ஆழ்வார் பற்றி படிப்பீங்க. ஓகே, குலசேகர ஆழ்வாரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரோட காலம் என்ன அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணியிருப்பார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட் பாருங்கள், செரு என்பதன் பொருள் அப்படின்னா வயல். செரு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி, வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர்களை எத்தனை குறட்பாக்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 8. என்ன கேட்குறாங்க? திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாக்களை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 7ன்றது 8 இடத்துல வரும். கோடின்றது எத்தனை இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இடத்துல வரும். கோடின்றது 7 இடத்துல வரும், 7ன்றது 8 இடத்துல வரும். சரி, திருக்குறளில் இடம்பெறாத 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா தமிழும் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க? அரசு சொல்லுவாங்க. தமிழில் இடம்பெறாத 2 வார்த்தைகள் யார் என்னென்ன அப்படின்னா தமிழ், அரசு. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? பரிமேலழகர். ஃபஸ்ட்டு உரை எழுதினவங்க யார்? மணக்கொடுவர். திருக்குறள் எப்போ அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க? 1812. அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் என்ன? குறிப்பறிதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் என்ன அப்படின்னா திருமந்திரம். திருமந்திரம் யாரோடையது? திருமூலருது. திருமந்திரம் யாருது? திருமூலருது. திருமூலர் இயற்றியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் 3000. 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படுவது தான் யார்? திருமூலர். எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டது. 3000 பாடல்களை கொண்டது. இது எத்தனை திருமுறையில் வச்சுருப்பாங்க? 12 திருமுறையில் 10வது திருமுறையாக வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து 8th வந்து கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தொண்டர் சீர்பரவார் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சேக்கிழார்.
சரி. தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்லி போற்றப்படுவர் யார்? சேக்கிழார். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். நெக்ஸ்ட் பாருங்கள். யாருடைய அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னா அறநடிகள் அறிவுரையின்படி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆதிரை மணிமேகல்கிட்ட பிச்சை ஏற்றிருப்பாங்க. அடுத்தது தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் மணிமேகலை என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டி வர. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நம்ம 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே இந்த கொஸ்டின் இருந்துச்சு. யார்? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை ஏற்றியவங்க தான் இளங்கோவடிகள். ஓகே. மணிமேகலை யார்? சீத்தலை சாத்தனார். இவங்க 2 பேரும் யார்? சமகாலத்தவங்க. மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனாரும் சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளும் யார்? சமகாலத்தவர். நம்ம அடிக்கடி பார்த்தோம். இப்போ இளங்கோவடிகள் தான் என்ன பண்ணியிருக்காரு? சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கம்பரை பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையப்ப வள்ளல். கம்பரோட நூல்கள் என்னென்ன? ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோ பிறந்தாதி, இதெல்லாமே கம்பரோட நூல்கள். ஜியுபோ திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் சொல்லியிருக்காங்க? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட்டு நடுவரசு தமிழை எப்போ செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா 2004 செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். குரூப் மால்தோ பிராக்வி என்பன வட திராவிட மொழிகள். ரைட்டு. குரூப் மால்தோ பிராக்வின்றது வட திராவிட மொழிகள். 9th திராவிட மொழி குடும்பத்தில் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லட்சியம், சமூகம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது அண்ணல் அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு திருவிக கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எழுதின நூல்கள் தெரிஞ்சது அப்படின்னா எழுதாத நூல்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முருகன் அல்லாதது, உரிமை வேட்டை, தமிழ் சோலை, இதெல்லாம் அவரோட நூல்கள். அப்போ சித்திரகவின்றது அவரோட நூல்கள் கிடையாது. அப்போ தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மதக சூளாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னா மறைமலையடிகள் கொடுத்துருக்காங்க. மறைமலையடிகள் கிடையாது. யாருப்பா வருவாங்க? விபிபுலநந்தர் அடிகள் தான் வருவாங்க. அப்போ சூசியப்பர் தேம்பாயனோட பாட்டுடைய தலைவன். ரைட்டு. திருமந்திரம் சைவ திருமுறையில் 10வது திருமுறையை வச்சுருக்காங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமையர். இதுவும் ரைட்டு. அப்போ மதக சூளாமணி இயற்றியவர் யார்? விபிபுலநந்தர். அப்போ பொருளாது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் விருது கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? பாவேந்தர் விருது சாலை இளந்திரையனுக்கு தமிழக அரசு கொடுத்துருப்பாங்க. எப்போ கொடுத்துருப்பாங்க? 1991 தான் இவருக்கு பாவேந்தர் விருது கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழ் பழமொழிகள் சமுதாயம்ன்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பார். என்ன தலைப்பில் அப்படின்னா தமிழ் பழமொழிகளும் சமுதாயங்களும் இந்த தலைப்பில் ஆய்வு செஞ்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் பழமொழிகளும் சமுதாயம்ன்ற தலைப்பில் டாக்டர் பட்டம் வாங்கியிருப்பார். அந்த தலைப்பு பாவேந்தர் விருது எப்போ கொடுத்துருப்பாங்க? 1991 பாவேந்தர் விருது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜியுபோ திருக்குறளை ஆங்கிலத்தில் எப்போ மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886 ஜியுபோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். திருக்குறள் முதல்ல எப்போ அச்சிடப்பட்டது? 1812. ஜியுபோ திருக்குறளை எப்போ மொழிபெயர்த்து வெளியிட்டாங்கன்னா 1886. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு மனநூல் என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம், நவ்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான், அடுத்தது முகில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம், புனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர். ஈஸியாக இது மேட்ச் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. அப்போ ரிஸ்க்ஸ் அப்படின்னு பார்த்தா என்ன வரும் அப்படின்னா சட்ட ஆவணங்கள், சசஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம், சஸ்டென்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள், எவிடென்ட் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் அப்படின்னா யாழ் என்னத்தை குறிக்குது? ஒரு கருவியை குறிக்குது. யாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கருவியாக பெயர். வாரணம், பௌளம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னா இது எல்லாமே கடலை குறிக்கும். நெக்ஸ்ட்டு எயிறு என்னும் சொல் டேஸ் சொல்லின் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிறு அப்படின்றது ஒரு பெயர் தெரிச்சொல். எயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் தெரிச்சொல். நெக்ஸ்ட் அறியாத்தாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லைனில் பாருங்கள் மோனை மட்டும்தான் வந்திருக்கும். எங்கேயாவது எதுக, சீர், மோனை, அடி, எதுக இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். அறியாத்தாம்ன்ற முதலெழுத்து ஒன்றி வந்திருக்குது. அதுக்கப்புறம் அமைந்தன்னு சொல்லிட்டேன். அப்போ மோனைனா என்ன? முதலெழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா மோனை. மற்ற லைனில் செகண்ட் எழுத்து ஏதாவது ஒன்றி வந்திருக்கான்னு பாருங்கள். செகண்ட் எதுவுமே ஒன்றி வந்திருக்காது. அப்போ இதில் வருது.
வந்திருக்கிறது என்ன அப்படின்னா முதலெழுத்து ஒன்றி வந்ததுன்னா 3. அப்போ ஆ இங்கே ஒன்றி வந்திருக்கு, இங்கே வந்து முதலெழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மோனை மட்டும் வந்திருக்கு. அடுத்தது பெயரச்சத்தை எழுத சொல்லியிருக்காங்க. பெயரச்சன் என்ன முடியும், ஆள முடிஞ்சால் அது வந்து பெயரச்சன் உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன வரும், ஆப்ஷன் சி வந்த அப்படின்னு சொல்லி பெயரச்சத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அருவி வீதி, இது ஈஸியாக போடலாம். ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியக்கடை வீதி. பொன் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்கடை வீதி. மறையவர் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தனர் வீதி. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. நெக்ஸ்ட்டு துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்கு செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு இருக்காங்க. செய்வினை ஐயில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து செய்வினைன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பழுப்பட்டத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செயல்பாட்டு வினைன்னு சொல்லி சொன்னேன். பாருங்கள், கலையரசி துணியை ஐயில் முடிஞ்சிருக்கா, அப்போ ஐன்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கும் செய்வினைக்கு. அப்போ கலையரசி துணியை தைத்தாள் அப்படின்னா அது என்னது, செய்வினை. நெக்ஸ்ட்டு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே, இந்த தொடரில் ஒருத்தார் என்னோட இலக்கண குறிப்பு. ஒருத்தார் வினையால் நினைவு பெயர். அருள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன வரும், வினையால் நினைவு பெயர்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அருள முடிஞ்சிச்சு என்ன வரும், வினையால் நினைவு பெயர். நெக்ஸ்ட்டு வா என்னும் வேர் சொல்லோட வினையச்சம் என்ன வரும், வந்து. வா என்னும் வேர் சொல்லோட வினையச்சம் வந்து. ஓமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்ல எடுத்துட சொல்லியிருக்காங்க. கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள். ஓமை தொகை என்ன வரும், ஊமை தொகைனா போல போன்ற வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் என்ன சொல்லுவோம், ஊமை தொகை. பாருங்கள், கயல் போன்ற விழி, மலர் போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள். வெண்ணிலவுன்றது பண்பு தொகை வரும். வெண்மை ப்ளஸ் நிலவுன்னு வரும் பண்பு தொகை. அப்போ நமக்கு பொருந்தாதது என்ன, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கெடா ஆ வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கெடா ஆ வந்திருக்கு. ஆ வந்தால் என்னது, அது செயலி செயலபடை. இனி செயலபடைக்கு என்ன வரும், சொல்லி செயலபடைக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவமைதி அப்படின்னா இது வந்து என்ன என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து வலுவமைதி தான். ஓகேவா, வலுநிலையா வளநிலையான்னு கேட்பாங்க. இல்லை எப்படி வேணாலும் நம்மளை வந்து மாற்றி கேட்பாங்க. இலக்கணம் இது நீங்கள் வந்து படித்தாலே எழுத முடியும். இலக்கணத்தில் நீங்கள் 9th இலக்கணமோ 10th இலக்கணத்தை கண்டிப்பாக படிப்பீங்க. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலு அப்படின்னா ஆப்ஷனே வலுவமைதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் தான் யாருன்னா கிரேக்கர், உரோமானியர். யவனர் சொல்லி பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டோர் யார், கிரேக்கர், உரோமானியர். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்னென்னா பட்டும் சர்க்கரையும் தமிழகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னா அடுத்து நீங்கள் ஏற்றுமதி செய்யப்படுது என்னன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்ற உயரிய விருதை எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி விருது எப்போ கொடுத்துருப்பாங்க, 1990 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நாணப்போதினி என்ற இதரை எடுத்தவர் யார் என தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். இந்த நாணப்போதின்ற இது வந்து யாரு, பரிதிமார் கலைஞர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாணப்போதின்ற இதழ் யாரு, பரிதிமார் கலைஞர். நீங்கள் அடிக்கடி போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்தது பாருங்கள், பரிதிமார் கலைஞர் எப்போ பிறந்திருப்பாங்க, அவர் பிறந்த ஆண்டு கூட கேட்குறாங்க. 1870 பரிதிமார் கலைஞர் அவர்கள் பிறந்திருக்காங்க. என்ன இதழ் நடத்திருப்பார், நாணப்போதினி இதழ். அதை யார் தொடங்கி வச்சாங்க, மூசி பூர்ணலிங்கம் வந்து தொடங்கி வச்சிருப்பார். அவர் பிறந்த ஆண்டு 1870. நெக்ஸ்ட்டு காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் பணியாற்றியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். முடியரசனுக்கு கவியரசன் சொல்லி யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க, பழைய புக்கில் வந்து இருக்கும். குன்றக்குடி அடிகளார் தான் பரமமலையில் நடந்த விழாவில் கவியரசன் சொல்லி யார் இவருக்கு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் தான் பட்டம் கொடுத்துருப்பாரு முடியரசன் அவர்களுக்கு. பழைய புக்கில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகை. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் என்ன, சின்மய தீபிகள். அவரோட திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது, 5818 பாடல்களை கொண்டுள்ளது. கவிஞர் சிற்பியோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியோட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில். அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆதிச்சநல்லூர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி இம்பார்ட்டன்ட், ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். வாணிதாசனோட நூல்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், இன்ப இலக்கியம், குழந்தை இலக்கியம், எழில் விருத்தம், பொங்கல் பரிசு, தொடுவானம், திரித்த நுணா, இரவு வரவில்லை. இது எல்லாமே இவரோட நூல்கள். அவரோட இயற்பெயர் என்ன, அரங்கசாமி என்கிற இத்திரசாலுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுவர் யார், வாணிதாசன் அவர்கள் தான். இவர் என்ன பண்ணியிருப்பார், பாரதிதாசன் கிட்ட தான் தொடக்க கல்வி வந்து பயின்றிருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார், தமிழ் ஃப்ரெஞ்சு கையகரையை வெளியேற்றிருப்பார். தமிழ் ஃப்ரெஞ்சும் என்ன பண்ணியிருப்பார், ஒரு கையகர முதிரையை வந்து வெளியேற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் பற்றி எங்கே படிப்பீங்க, 9th புது புக்கில் இயல் 1 வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் ஓவியம்ன்ற டாப்பிக்கில்
தமிழோவியம் நூலின் ஆசிரியர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜெகதீசன் சொல்லி படிச்சிருப்பீங்க. இவரோட இயற்பெயர் ஜெகதீசன். ஓகே, இவரோட படைப்புகள் என்ன அப்படின்னா புதுக்கவிதை, சிறுகவிதைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஹைக்கூ, சென்ட்ரையூ, லிம்ரைக்கோ அப்படின்னு சொல்லி புது புது வடிவங்களை கவிதை நூலில் வந்து வெளியிட்டிருப்பார். இவர் எழுதிய நூல்கள் வந்து 2, ஒன்று தமிழோவியம், இன்னொன்று வணக்கம் வடுமாலை. வணக்கம் வடுமாலைக்கு தான் 2004 சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். எப்போ? 2004 சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். சரி, ஈரோடு தமிழன்பன் படிச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி. அவரோட புனைப்பெயர் கொண்ட கவிஞர் விடிவெள்ளி. சுரதா. நெக்ஸ்ட்டு, தமிழரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. அவரோட நூல்கள் என்னென்ன? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சோறும் சுண்ணாமும், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, எச்சில் இரவு, வார்த்தை வாசல், சாவின் முத்தம், அமுதும் தேனும், மங்கையரசி. இதெல்லாமே அவரோட நூல்கள். இதில் தமிழரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். அவர் இயற்பெயர் என்ன? சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா பழையனூரில் வந்து பிறந்திருப்பார். இந்த டேட்டாஸ் எல்லாமே பழைய புக்கில் இருக்கும். பழையனூரில் வந்து பிறந்திருப்பார். அவருக்கு என்னென்ன பட்டங்கள்? கலைமாமணி, ஓமை கவிஞர், பாவேந்தர். உங்களுக்கு என்ன தெரியும்? ஓமை கவிஞர்னா யாருன்னு போட்டுருவீங்க? சுரதான்னு சொல்லிட்டு. அவருக்கு இன்னொரு என்னென்ன பட்டங்கள் இருக்குது அப்படின்னா கலைமாமணி, அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு பாவேந்தர் பட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுரதா அவர்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானம் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவனர் வந்து சொல்லியிருப்பார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றுக்கு மானம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவனர் வந்து சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த நாளில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.